அடுத்தடுத்த சாட்சிகள் வந்து தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அந்த 13வது நம்பர்ல என்ன இருக்கும் அப்படின்னு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்துல இந்த விசாரணையை வந்து நிறுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து 2003ல மாயமான மருத்துவர் அனன்யா பாண்டேவோட வழக்கும் சரி, 2012ல மாயமான சௌஜன்யாவோட வழக்கும் சரி, இப்ப மறுபடியும் வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதோட விசாரணைகள் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சு இந்த இந்த வழக்குகள் எல்லாமே தர்மசலாவை சுற்றி நடந்த வழக்குகள் தான். சோ இந்த வழக்குகள் மறுபடியும் வந்திருக்கு. இன்னும் பல விஷயங்கள் வெளியே வந்துரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த விசாரணையை தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வெளியாகுது. இதுதான் மக்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை பத்தி இந்த தர்மசாலாவில் வந்து முன்னாடியே மர்மமான மரணங்கள் பல நடந்திருந்தாலும் அதை பத்தின புகார் அளிக்கிறதுக்கு ஒரு பயம் வந்து மக்கள்கிட்ட இருந்துட்டு இருந்த இந்த நிலைமையில இந்த நபர் கொடுத்த புகாருக்கு அப்புறம் பல புகார்கள் வந்து இதை பத்தி வந்துட்டு இருக்கு. என்னோட பொண்ணு காணாம போனாங்க அப்படின்னு சொல்லி அனன்யா பாண்டேவோட தாயில இருந்து ஆரம்பிச்சு பல புகார்கள் இது குறித்து வந்துட்டு இருக்கு. முக்கியமா சமூக ஆர்வலர் ஜெயந்த் டி அப்படிங்கிறவர் வந்து ஒரு புகாரை வந்து அளிச்சிருக்காங்க.